ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இண்டியன் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஆனியன் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரே மாதிரி டிஃபன் போர் அடிக்காமல் நல்லா இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் கோதுமை மாவு 2 கப்பு எடுத்துக்கிறேன். இன்னொரு கப்பு கோதுமை மாவும் எடுத்துக்கிறேங்க. நான் 2 கப்பு எடுத்துருக்கேன். இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கலந்தாச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த அளவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாங்க. அப்போ தான் வந்து காயாமல் இருக்கும். கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருங்க. எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இப்படியே இருக்கட்டும். ஆனியன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கணுங்க. இந்த பச்சை வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லாமே அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்தா கூட நல்லா வாசனையாக இருக்குங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பராத்தா செய்ய ஆரம்பிச்சிக்கலாங்க. இப்போ இதுலேருந்து மாவு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி மெதுவாக விரித்து விடுங்க. கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த வெங்காய மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வச்சுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் பண்ணலை, இந்த மாதிரி கட்டமாக செய்ய போகிறேன். அதனால் இந்த ஷேப்பில் வச்சுருக்கேன். மெதுவாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே மெதுவாக இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுன்னா ரவுண்டில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாங்க. நல்லா சூடாக இருக்கணும் தோசைக்கல், அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க. இப்போ இதை மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இன்னொரு பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இந்த பக்கமும். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, ஆனியன் பராத்தா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. இது கூட வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லை தயிர் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சும்மாவே சாப்பிட்றலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மலாக செய்கிற சப்பாத்தியோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.